நீரிழிவு நோயாளிகள் கால்களில் புண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்க பனம்பழம் சாப்பிடக்கூடாது. ஆனால் வளரும் குழந்தைகள் பனம்பழம் நல்லாவே சாப்பிடலாம். இப்போ அந்த பனம்பழத்தோட அதாவது ரொம்ப கீழே விழும்போது ரொம்ப மண்ணாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வயல்களுக்கு நாங்கள் ஃபார்மில் வெல்லம் சேர்த்து ஜீவாமிர்தமோ அமிர்த கரைசலோ செய்யும் போது வெல்லத்தை பாதி குறைச்சிட்டு இந்த பனம்பழம் நிறைய கிடச்சிது அப்படின்னா இதை சேர்த்து நாங்கள் வயல்களுக்கு சத்துக்காக நம்ம உற்பத்தி செய்கிற அனைத்து பொருட்களும் நல்ல சத்து மிகுந்ததாக ஆர்கானிக்காக செய்கிறதுக்காக இந்த பனம்பழத்தை நிறையவே இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். இதை சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோம்னா அப்படின்னா ஒரு பழம் ஒரு 2 பேர் மட்டும் கண்டிப்பாக சாப்பிட்லாம். கிடைக்கும் போது டெய்லி 1 மாதத்துக்கு நல்லாவே சாப்பிட்லாம். ஆனால் வருடம் ஃபுல்லாக சாப்பிட்றது இது பனம்பழம் கூடாது. ஆனால் பனம்பழத்தை பறித்து நம்ம கொடுக்கணும்னு தேவையே இருக்காது. பனம்பழம் தானாக விழும். அந்த கொட்டையை கிராமப்புறங்களில் என்ன செய்வாங்க அப்படின்னா அதை மண்ணில் போட்டு புதைச்சி வச்சுட்டோம்னா அதுலேருந்து கிழங்கு வரும். அதை 2-3 மாதங்களில் அந்த கிழங்கு